கைஸ், உலகத்திலே ரொம்ப க்ரூவலான பர்சன்னா யாரை சொல்வீங்க? அடால்ஃப் ஹிட்லர். 1974 அப்போ இத்தாலியில ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறாங்க. அது பேரு ஜீரோன்னு வைக்கிறாங்க. இதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டான மரியானா அப்ராமோவிக்க கூப்பிடுறாங்க. In that time she was a 28 years old girl. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நைட் 8 மணில இருந்து மிட்நைட் 2 மணி வரைக்கும் நடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, அவங்க பொம்மை மாதிரி ஒரே இடத்துல அப்படியே நின்னுப்பாங்க. அவங்கள என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த 6 மணி நேரத்துக்கு, இட் மீன்ஸ் 8 to 2 மணி வரைக்கும் அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இதனால எந்த கான்சிக்வன்சஸும் வராது அண்ட் யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இதுக்காக 72 ஆப்ஜெக்ட்ஸையும் இவங்களையும் கொடுக்குறாங்க. இதுல சிலது ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும், சிலது ஹார்ம்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஹார்ம்லெஸ்ஸுங்கிறதுல ஃபெதர்ஸ், ரோஸ், கோம், பர்ஃப்யூம், ஹனி, வாட்டர் இந்த மாதிரியான திங்ஸையும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிறதுல சிசர்ஸ், செயின்ஸ், லோட் பண்ண கன் இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸையும் கொடுக்குறாங்க. இந்த 6 ஹவர்ஸ் அவங்க அப்படியே ஒரு இடத்துல எந்த உணர்வும் இல்லாமல் ஜஸ்ட் பொம்மை மாதிரி நிற்க போகிறாங்கிறதையும் அண்ட் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க. ஐ ஆம் த ஆப்ஜெக்ட், யூ கேன் யூஸ் மீ ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை கேட்ட க்ரௌட் அவங்கள நிற்க வச்சு அவங்க மேலே சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பிளேஸ் பண்ணுறது இந்த மாதிரி விளையாட்டாக இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க எந்த மூமெண்ட் அண்ட் எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் நிற்கிறத பார்த்த க்ரௌட் சரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்டேஜ் எடுத்து லிமிட் கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட துணியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறது, அப்புறமா அவங்க உடம்புல எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது, இன்னும் மோசமாகுது. அவங்களோட 2 லெக்ஸோட இன்வெர்ட்ல நைஃபை பிளேஸ் பண்ணுறது, அவங்க தோலை கிழிக்கிறது, இன்னொருத்தர் ஒரு ஸ்டெப் மேலே போய் அந்த கன் எடுத்து லோட் பண்ணி அவங்க கையிலேயே சுட்டிருக்காரு. அந்த கன் அவங்க நெக்கு கிட்ட பிளேஸ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அப்புறம் அந்த கன் எடுத்து அவங்க கையில சுட்டும் இருக்காங்க. அந்த செயின்ஸ் எல்லாம் எடுத்து, அந்த இரும்பு செயின் எடுத்து அவங்க கழுத்துல போடுறது, இந்த மாதிரி ரொம்ப வல்கரா பிஹேவ் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட. இது அவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க அமைதியா எந்த ஃபீலிங்கும் இல்லாத மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் அந்த மோசமான 6 மணி நேரமும் முடிஞ்சு இவங்க மூவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணும் போது அங்கே இருந்த அந்த க்ரௌடுக்கு எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவங்க இவ்வளோ மோசமான விஷயத்த பண்ணியிருக்காங்கிறதையே அவங்க அப்போ தான் ரியலைஸ் பண்ணி பயப்படுறாங்க. எல்லாம் அவங்களோட கண்ணையும் அவங்க முகத்தையும் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மோசமாக்கியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் ஹியூமன்ஸு கிட்ட எப்போ அதிகமான பவர் கிடைக்குதோ அப்போ அவங்க எவ்வளோ மோசமாக எவ்வளோ டார்க்காக மாறுவாங்கிறதுக்கான லேண்ட்மார்க் ஸ்டடி ஆயிருக்கு ஹிஸ்ட்ரியிலேயே. Power can reveal the darkest part of a human nature. So ஹிட்லர் தான் ரொம்ப மோசமான ஆளு, க்ரூவலான ஆளுலாம் கிடையாது. Every human is a Hitler when they get the power to do anything without any consequences. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Bye.